ஃபேக்கு கொடுத்து வெள்ளின்னு ஏமாத்துறாங்க. ஃபேக்கா ஒரிஜினலான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மஹிபா ஃப்ரம் ஃப்ளோரிடா. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பெருவில் போய் ஜுவல்லரி ஷாப்பிங் போகலாம் வாங்க. இங்கே சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி மஞ்சள் கலரில் அந்த கோல்டு வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மெயினாக வந்து வெள்ளி தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே கூஸ்கோ சிட்டியில் இந்த வெள்ளி நகைகள் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இவங்களோட ஸ்டைல் எப்படி இருக்குது, எந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வெள்ளி கடைக்கு போய் பார்க்கலாம் வாங்க. இவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது. என்னன்னா நிறைய ரெயின்போ கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து அந்த ரெயின்போ வந்து ஒரு பெரிய சிம்பிளாக அவங்க நினச்சி வச்சுருந்தனால அவங்களோட ஜுவல்லரியில அதோட இது நம்ம வந்து பார்க்க முடியுது. இதுல வந்து வைரம், அப்புறம் ரூபீஸ், சாஃபயர் அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாம இந்த செமை ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கும்ல, பவளம், மதர் ஆஃப் பேர்ல், அப்புறம் லாப்பிஸ் லசூலி, இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. இதுல மெயினா மாச்சு பிச்சு ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு மாதிரி பிஸ்தா கலர்ல இருக்கு. அதை வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. ஏன்னா அது வந்து அங்க லோக்கலா அவங்க நிறைய மைன் பண்றாங்க. இப்போ அங்கே லோக்கல்ஸ் வந்து எப்படி வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம வந்து ஒரு டூரிஸ்டாக அங்கே போகும்போது நம்ம அங்கே இருக்க கடைகளில் தானே போய் வாங்குறோம். அதில் வந்து ஒரிஜினல் நல்ல வெள்ளியில செஞ்ச ஜுவல்ஸும் இருக்கு, நிறைய ஃபேக்கும் இருக்கு. அப்போ நம்ம டூரிஸ்டாக போகும்போது நமக்கு எதை வாங்க அப்படின்னு சரியா தெரியாதுல்ல. ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும். நான் வந்து பெரு போயிருந்தப்ப ஆக்சுவலாக நான் வந்து ஒரிஜினலும் வாங்கினேன், ஃபேக்கும் வாங்கினேன். ஸோ நான் ரெண்டையுமே காட்டுறேன் பாருங்க. நான் வந்து அந்த பிளாசால அப்படி சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பெண்கள் வந்து ஒரு ட்ரே மாதிரி வச்சு நிறைய கம்மல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா டிசைன் அதுக்கும் ஒரு பெரிய கடையில வாங்குறதுக்கும் வித்தியாசமே இல்ல. வெள்ளி தான் அப்படின்னு சொல்றாங்க, இது வந்து நல்ல ஸ்டோன் தான், இது வந்து வெள்ளியில பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஆனா விக்கிறது பாத்தீங்கன்னா $2 $3 இருந்துச்சு. நான் என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அதுல வந்து நிறைய ஃபேக்கும் பண்ணி விக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த உண்மையான வெள்ளி வச்சு நம்ம வந்து நகை வாங்கணும் அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் அந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தே ரெக்கமெண்ட் பண்ற ஸ்டோர்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதுல ஒரு கடைக்கு நாங்க போயிருந்தோம். முன்னால பாத்தீங்கன்னா அவங்க நகைகள் எல்லாத்தையும் ஃபுல்லா டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. அதுல பின்னால ஒரு ரூம்ல வந்து அந்த ஜுவல்ஸ பண்ற ஃபேக்டரியும் இருந்துச்சு. அங்க வந்து அவங்க நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க எப்படி நம்ம ஃபேக்க கண்டுபிடிக்கிறது, எது உண்மைன்ட்டு எப்படி சொல்ல முடியும், அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு துண்டு வெள்ளியை வந்து காமிச்சாரு. அதை தூக்கி பாருங்க, அது எவ்வளவு ஒரு வெயிட் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லி சொன்னாரு. இது வந்து பியோர் வெள்ளி. ஸோ அந்த வெள்ளியையே அவங்க உருக்கி நகையா செய்யும் போது 5% காப்பரும் சேர்ப்பாங்களாம். ஸோ அதோட குவாலிட்டியை வந்து 950 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண எல்லா நகைகள்லையும் பின்னால வந்து அச்சடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஃபேக் நகைகள் விற்கிறவங்களும் 950 அச்சடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு வித்தியாசம் தெரியாதுல்ல. சோ அடுத்து அவர் வந்து 2 பெண்டன்ட் எடுத்து காமிச்சாரு. பாக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டுமே. சோ இதுல எது ஃபேக் எது உண்மைன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னாரு. Which one you think so is the real silver? எங்களால ஆக்சுவலா சொல்ல தெரியல. பாக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலா இருந்துச்சு ரெண்டுமே. Which one? Yeah, choose one. one. Is fake and one is real. I think small one is silver. இதுல பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெண்டன்ட் தான் ஒரிஜினல் வெள்ளியா, அந்த சின்னது வந்து ஃபேக் போல. சோ அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஒரிஜினல் வெள்ளி வந்து பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கு. அதே இது அந்த ஃபேக் மெட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு yellowish கலர்ல இருக்கு. சோ நம்ம எங்க வாங்கினாலும் அதோட கலரை வந்து செக் பண்ண சொல்லி சொன்னாரு. அடுத்தது வந்து அந்த ஸ்டோன்ஸை பார்க்க சொல்லி சொன்னாரு. அந்த ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் வந்து அதுலயே டிசைன்ஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா கல்லுல இருந்து எடுக்கும் போது ஈவனா கலர் இருக்காதான். சோ அந்த ப்ளூ கலர் கல்லையோ எதையும் பாத்தீங்கன்னா அதுலயே வந்து வித்தியாசமான ஒரு டிசைன் அதுலயே அந்த கல்லுக்குள்ளே இருக்கு. ஆனா அந்த ஃபேக்ல பாத்தீங்கன்னா அவங்க பிளாஸ்டிக் மாதிரி போட்டு பண்ணனால அது வந்து ஈவன் கலரா இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபேக் அப்படின்னு தெரியுமா. இது வந்து இந்த மிஷின்ல வச்சு காமிச்சாரு. நம்ம கிட்ட இந்த மிஷின் கிடையாது வீட்டில் செக் பண்றதுக்கு. ஸோ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா உண்மையான வெள்ளியோ உண்மையான ஸ்டோன்ஸோ வந்து எலக்ட்ரிசிட்டி அதோடி பாஸ் ஆகுமா. ஸோ அந்த இதுல காமிக்கிறாரு பாருங்க, அதுல வச்சா அதோடி அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகுது. ஆனா இதே இது அந்த ஃபேக் மெட்டல் ஃபேக் அந்த பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸையும் அவங்க வச்சு செய்யறது வந்து எலக்ட்ரிசிட்டி அதோடி பாஸ் ஆகாதான். ஸோ அதை வச்சும் அவங்க ஃபேக்கா உண்மையான்னு கண்டுபிடிச்சிடலாம். சோ இவங்க இதுல அந்த வெள்ளியை வச்சு எப்படி டிசைன் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த செட்டிங்கை மட்டும் பண்றாங்க மெட்டல்ல பண்ணிட்டு அந்த கல்லுகள் வந்து இந்த ஏரியால இருந்து எடுத்த நிறைய மினரல்ஸ் அது போக வெளியே இருந்தும் இம்போர்ட் பண்றாங்களாம். இந்த சிப்பி மாதிரி இருக்கு பாருங்க, இது வந்து எக்வடார்ல இருந்து கொண்டு வராங்களாம். சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்து கொண்டு வந்து அதை இந்த இடத்துல வச்சு வெட்டி பாலிஷ் பண்ணி உள்ள வந்து செட் பண்றாங்க. அவங்களோட டிசைன்ஸும் ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. இந்த கிராஸ் மாதிரி இருக்கு பாருங்களேன், இதை வந்து ஆண்டியன் கிராஸ் இல்லாட்டி இன்கா கிராஸ்
கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கும் ஒவ்வொரு கேலண்டர் மந்த் மாதிரி. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு அப்படி 12 எட்ஜஸ் வந்து இருக்கு இதுக்கு. ஸோ ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு கல்லு வச்சு அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நடுவில் வந்து சர்க்கிள் மாதிரி வச்சிருப்பாங்க. நான் கூட நினைச்சேன் எதுக்கு நடுவில் ஓட்ட போட்டு வச்சிருக்காங்க, இதுலயே ஒரு கல் ஏதாவது பதிச்சிருக்கலாமே அப்படின்னு. யூஸ்வலா அது வந்து இந்த மாதிரி ஹோலா தான் விட்டுருக்காங்க. ஏன்னா கூஸ்கோ அவங்க தங்கி இருக்கிற அந்த சிட்டி தான் வந்து வேர்ல்டுக்கே சென்டர் அப்படின்னு அவங்க வந்து பிலீவ் பண்ணியிருக்காங்க. அதை சுத்தி தான் ஃபுல்லா அந்த ஹோல் வேர்ல்டும் இருக்குது. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட கேலண்டர்ஸ் ஸ்கொயராவோ இல்லாட்டி ரெக்டாங்கிளாவோ வச்சு ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு டிசைன் மாதிரி இருக்கு. இல்லாட்டினா ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெயின்போ கலர்ஸ்ல. இது எல்லாமே அந்த செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வச்சு அவங்க பண்றாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரிஜினலாக நல்ல கடையில் போய் வாங்கும்போது நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி சுருக்கு பையில போட்டு ஹேண்ட்மேட் இதுக்குள்ள ஒவ்வொரு இது போட்டு கொடுக்குறாங்க. நீ பாருங்களேன், அந்த பேக்கே ரெயின்போ கலர்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கு. நான் ஒரு ஆண்டியன் கிராஸ் போட்ட ரிங் வாங்கினேன். அது வந்து ஆல்மோஸ்ட் ரெயின்போ கலர் எல்லாமே இருக்கிறனால நம்ம என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலும் அது வந்து மேட்ச் ஆகும். இன்னொரு பாப்புலர் டிசைன் அங்கே நான் பார்த்தது வந்து கோகா லீவ்ஸ். இந்த கோகா லீவ்ஸ் வந்து அந்த கண்ட்ரியில தான் நிறைய கிடைக்குது. அவங்க லோக்கல்ஸ் வந்து அதை சும்மா பறிச்சு வாயில போட்டு சவைச்சிக்கிறாங்க, இல்லை டீ பண்ணி குடிக்கிறாங்க. ஸோ நிறைய ரிங்ஸ் எல்லாமே வந்து அந்த கோகா லீஃப் மாதிரியும் வச்சிருந்தாங்க. ஸோ என் பொண்ணுக்கு வந்து அந்த கோகா லீஃப் ரிங் வாங்கினேன். ஸோ இதுல ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டோன் வந்து லைட் கிரீன் கலர். அது வந்து மாச்சு பிச்சு ஸ்டோன். இது வந்து பெருல மாச்சு பிச்சுங்கிற இடத்துல இருந்து எடுக்கிறது. இதுவும் ரெயின்போ கலர்ல இருந்துச்சு. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. இந்த தேர்ட் ரிங் நான் அந்த ஃபேக்டரியில தான் வாங்கினேன். இதுதான் எனக்கு ஃபேவரட் ஒன்னு. என்னன்னா இதுவும் கோகா லீஃப் தான். ஆனால் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுல மெயினா லாப்பிஸ் லசூலி, டர்காய்ஸ், மதர் ஆஃப் பேர்ல் எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த 3 ரிங்லையும் இதுதான் காசு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஏன்னா வெள்ளியோட வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இது 3 தான் நான் வந்து ஒரிஜினல் வெள்ளி வாங்கியிருக்கேன். அதுல கொஞ்சம் ஃபேக்கும் வாங்கியிருக்கேன் பாருங்க. அதுக்கு வந்து ஆனால் நான் ரொம்ப குறைச்சிதான் காசு கொடுத்தேன். அதனால ஏமாந்துட்டேன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அது வந்து ரியல் கிடையாது. ஸோ சும்மா அந்த டிசைனுக்காக நல்லா இருக்கே அப்படின்ட்டு வாங்கினேன். இந்த கம்மல் பாருங்க, இதுவும் ஆண்டியன் கிராஸ் அதுதான் போட்டிருக்காங்க. நடுவில் அந்த எல்லோ கலர் சர்க்கிள் இருக்கிறது தான் கூஸ்கோ சிட்டி. ஆனா இதுக்கும் வெள்ளிக்கும் அவர் வித்தியாசம் சொல்லலைன்னா எனக்கு வந்து சொல்ல தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த மெட்டல் பாருங்க லைட் yellowish கலர்ல இருக்கு, வெள்ளையா இல்லாம. ஆனா இதுலயுமே 950 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீல் குத்திருக்காங்க பின்னால. அது மாதிரி இந்த கேலண்டர் டிசைனும் வாங்கினேன் கம்மலுக்கு. இதுவும் பாருங்க பாக்குறதுக்கு ஏதோ கலர்ஃபுல்லா ரெயின்போ மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா பின்னால அதே மாதிரி 950 சீல் குத்திருக்காங்க. பட் இது வந்து ஃபேக் மெட்டல். இது வந்து ஒவ்வொரு செட்டு கம்மலும் $2 அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல விமன் வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுல இன்னொரு ஆப்ஷன் ஒன்றும் இருந்துச்சு. என்னன்னா அந்த மெயின் கூஸ்கோ ஸ்கொயர்ல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி நம்ம நடந்து போனோம்னா ஒரு ரோட்ல வரிசையா நிறைய ஃபவுண்டன்ஸ் எல்லாம் வச்சு அழகா வச்சிருந்தாங்க. நான் வந்து நேரம் போகலன்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃப்டர்நூன் டைம்ல அப்படி நடந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. இந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் பிரைட் கலர்ல ஒண்ணு போல ஸ்டாலா வச்சிருந்தாங்க. எல்லாருமே வந்து அந்த ஒரிஜினல் பெருவியன் அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு அது என்னன்னு ஃபர்ஸ்ட் புரியல. நான் சும்மா அப்படியே நடந்து போனப்போ பார்த்தனால அங்க போனேன். பார்த்தா நிறைய குட்டி குட்டியா அந்த மாதிரி தான் ஹேண்ட்மேட் ஸ்டஃப், பிரேஸ்லெட்ஸ், கம்மல். நம்ம டூரிஸ்டா போனோம்னா என்னெல்லாம் வாங்கிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி ஹேட்ஸ், நிறைய திங்ஸ் வந்து குட்டி குட்டியா நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் இந்த கவர்மெண்டோட டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் திங்ஸை விற்கிறதுக்காக இந்த மாதிரி லோக்கலா இருக்கிற வில்லேஜ்ல இருக்கிற இல்லாட்டி அங்க இருக்கிற ட்ரைபல் பீப்புளை வந்து இந்த மாதிரி வாரம் வாரம் சாட்டர்டே ஈவினிங் மட்டும் இந்த மாதிரி கடை செட் பண்றாங்க. இதுல வந்து ஒரிஜினல் வெள்ளியோ அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா சாதாரண நம்ம ஊர்ல விற்கிற மாதிரி கம்மல் எல்லாமே ரொம்ப சீப்பா இருந்துச்சு. $1 $2 அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே வந்து இந்த செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்ல பண்ணது. அண்ட் அதுலேயே ஸ்டோன்ஸையும் வச்சு விற்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மாச்சு பிச்சு ஸ்டோனு, அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஆனிக்ஸ், குவார்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லை, சில திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விதைகள்லாம் அந்த ஊரில் கிடைக்கிற லோக்கல் திங்ஸை வச்சு கம்மல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கம்மல் பாருங்க ஏதோ சீடை வச்சு அழகா பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க லேடிஸ் வந்து அங்கேயே உட்காந்து பிரேஸ்லெட் எல்லாம் கையில் வந்து பின்னிட்டே இருக்காங்க. நான் சும்மா குட்டி குட்டி திங்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா அழகா இருந்துச்சு அந்த கலர்ஸ், அந்த ஸ்டோனோட கலர்ஸ்லாம். ஸோ சூஸ் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் கையில் ஃபியூ டாலர்ஸ் தான் வச்சிருந்தேன். ஸோ இருந்ததெல்லாம் வச்சு வாங்கிட்டேன். ஸோ அந்த லேடி வந்து சொன்னாங்க மாச்சு பீச்சு ஸ்டோன் ஒன்றும் வாங்கு அப்படின்ட்டு. பட் என்கிட்ட கையில் காசு இல்லை. ஸோ அது ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து அப்போ இந்த ஸ்டோனை நீங்கள் சும்மா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு சும்மா ஒரு மாச்சு பீச்சு ஸ்டோன் வந்து கொடுத்தாங்க. வேண்டாம் என்கிட்ட காசு இல்லைன்னு எவ்வளோ சொன்னா கூட அவங்க கேட்கவே இல்லை. நம்ம ஊர் மாதிரி தான் ரொம்ப நல்ல பாசமா பழகுறாங்க. ஸோ இந்த மாதிரி கடைசியில் ஒரு கலெக்ஷனே சேர்ந்துருச்சு. ஆக்சுவல் வெள்ளி, ஃபேக் வெள்ளி, அப்புறம் காஸ்டியூம் ஜுவல்லரி எல்லாம் சேர்த்து நல்ல அழகழகு திங்ஸ் வந்து கிடைச்சிச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றேன். இந்த மாதிரி வேற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய்.